வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கண்டினியூஸான 2 டேஸோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக இந்த 2 டேஸ்லையும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா, நான் தனியாக வந்து தாராபுரம் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்போவுமே வந்து யாராவது ஒருத்தர் கூட தான் போவேன், தனியாக போனதே கிடையாது. இவன் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான், நான் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் தனியாக போயிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் ஸ்கூலுக்குமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அது வந்து பெருசாக ஒரு ட்ராவலும் கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் வந்து தாராபுரம் டு நம்ம வீட்டிலேருந்து தாராபுரம் வரைக்கும் போனது கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தனியாக போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நானாக போய் வந்து பண்ணினேன். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பஸ் விட்டு இறங்கி ஒரு பஸ் போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அனிதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ இயர்ஸில் நான் வந்து இவ்வளோ தூரம் தனியாக போனதே இல்லை. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை தாராபுரம் வரைக்கும் நானாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நாளைக்கு இப்போ அசம்பிளி பாப்பாவுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து தாட்ஸ் ஆஃப் த டே வந்து பாப்பா தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள், அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மேரேஜாக எனக்கு கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆச்சு. இந்த 11 இயர்ஸாக ஒரு பிளான் போடுவோம்ல, இந்த இடத்துக்கு நம்ம போகணும், இந்த இடத்துக்கு நம்ம போகணும், இந்த ட்ரிப்புக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுவோம்ல. அப்படி நானும் அவரும் 11 வருஷமாக போட்ட பிளான் தான் ஊட்டி போகிறது. அது வந்து அன்னைக்கு தான் நடந்துச்சு. நான், அவர், பாப்பா, அம்மா, அப்பா 5 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இது என்ன அனிதா இங்கே தான் இருக்கேன், பொள்ளாச்சியில் தான் இருக்கேன், ஊட்டி போகிறதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பட் ஆனால் எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அவ்வளோ நாளாக பிளான் போடுறோம், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்புறதெல்லாம் ரெடி ஆயிடும். கடைசியில் ஏதாவது ஒரு ரீசன்னால் அந்த பிளான் அப்படியே ட்ராப் அவுட் ஆயிரும். ஸோ இந்த தடவை அப்படி எந்த பிளானுமே பண்ணாமல் டக்குன்னு இன்றைக்கி நைட்டுக்கு பிளான் பண்ணுறோம், நாளைக்கு காலையில் போயிட்டோம். அப்படி பிளான் பண்ணி போன இடம் தான் ஊட்டி. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான ஏரு, புதுசாக மனுஷங்க, நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ், நிறையா பிளேசஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சைலண்ட்டாக சில்லுன்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசுக்கு ஒரு அமைதியாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகும்போதும். அவ்வளோ புதுசாக ஹாப்பியாக அங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களுமே ஏதாவது தேடி தான் வந்திருப்பாங்க. ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படி அங்கே வந்து ஒவ்வொருத்தருமே அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க. பார்க்குறக்கவே நல்லா இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக போச்சு அந்த இடம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்கும்போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. இவ்வளோ இடம் இருக்கே, இந்த இடம் இங்கே இவ்வளோ தான். கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நம்ம கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகிட்டோம். இந்த 3 மணி நேரம் ட்ராவலாக உட்காந்து நம்ம 11 வருஷமாக பிளான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் அங்கே வந்து போய் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்த இடங்களை விட நிறைய ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிட்டோம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, நிறைய சாப்பிட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நான் என்ஜாய் பண்ணதை விட அம்மா, அப்பா, பாப்பா 3 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சும்மாவே பாப்பா என்னை கண்டுக்க மாட்டா. இதில் அவங்க அப்பா கூட இருக்கும்போது என்னை கண்டுக்க மாட்டேன். இதில் எங்கள் அப்பாவும் சேர்ந்து இருக்கும்போது சுத்தமாகவே என்னை கண்டுக்கவே இல்லை. எனக்கு அவளுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தாள். இது யார் பிள்ளைங்க அப்படின்னு என்கிட்டே வந்து யாராவது கேட்குற அளவுக்கு வந்து அவ்வளோ அட்டாச்சாக எங்கள் அப்பா கூட இருந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணால். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஏஜ்னாலே வரதில்லை. அது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பொறுத்து தான் அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும். சில சுச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் அந்த மெச்சூரிட்டியை வந்து அப்படியே சைலண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து அப்படியே வந்து பில்ட் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ரீசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பெயின்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பெயினுமே ஒவ்வொரு ப்ராப்ளமே மட்டும்தான் அந்த நம்ம மெச்சூரிட்டியை நம்மளுக்கு வந்து ஷேப் பண்ணும். நீ மெச்சூர்டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எப்போ யாருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தையும் பெயினையும் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் இந்த கருத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம் அனிதா சுரேஷ் கூட.